வணக்கம். இப்போ ஆல்மோஸ்ட் குருவை நடவு முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நாளாக வீடியோ இல்லை. ஏன்னா வேலை ஜாஸ்தியாக இருந்தது. அதனால் வீடியோ எடுத்து பண்ண முடியல. இப்போ குருவை நடவு செஞ்சாச்சு. நம்ம குருவைக்கு என்னென்ன உரங்களை பயன்படுத்தணும்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் குருவைக்கு அடி உரமாக எஃப்எம்சியில் உள்ள நியூட்ரோமேக்ஸ் குருணையை பயன்படுத்தியிருக்கோம். ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ பயன்படுத்தியிருக்கோம். 3 கிலோ பேகு 600 ரூபா விலை வருது. அது எதுக்குன்னா பயிர் தேங்காமல் வரணுங்கிறதுக்கு எஃப்எம்சியில் உள்ள நியூட்ரோமேக்ஸ் குருணை பயிர் நடுறதுக்கு முன்னாடி அதை நம்ம பயன்படுத்தணும். பயிர் நட்டோன்னே அதை பயன்படுத்த தேவையில்லை. அதுக்கப்புறம் டிஏபியை ஒரு ஏக்கருக்கு 1.5 மூட்டை பயன்படுத்தியிருக்கோம். அதோட யூரியா ஒரு மூட்டை பயன்படுத்தியிருக்கோம். இதை 3ஐயும் கலந்து நாங்கள் சேர் அடிக்கிறப்போ அதையும் தெளிச்சிட்டோம். ஏன்னா ஒரு மாற்றாக பண்ணி பார்ப்போமேன்ட்டு சேர் அடிக்கிறதுக்கு முன்னாடியே தெளிச்சிட்டு சேரை உரம் போட்டுட்டு சேர் அடித்தோம். எப்படி இந்த வாட்டி இருக்குன்னு அதோட ரிசல்ட்டையும் பார்க்கலான்ட்டு இன்னொரு வயலில் சேரை அடித்ததுக்கப்புறம் உரம் போட்டோம். ஏன்னா ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தெரியணுன்ட்டு அது மாதிரி நாங்கள் பயன்படுத்தினோம். அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்குறப்ப பயிர் இது போன வாட்டி நடவு செஞ்சப்போ குருவையோடது. அதுக்கப்புறம் நெல் நுண்ணூட்ட சத்து பயன்படுத்தணும். 4லேருந்து 7 நாளுக்குள்ளே நீங்கள் நெல் நுண்ணூட்ட சத்து பயன்படுத்தணும். ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ பயன்படுத்தலாம். நாங்கள் அவ்வளோ 5 கிலோ போன முறை குருவிக்கு பயன்படுத்தியிருந்தோம். பயிர் ஏன்னா அங்கங்கே தேங்கி இருந்தது. அந்த தேங்கின பயிரை கொண்டு வரணும்ல, அதுக்கு தான் நெல் நுண்ணூட்ட சத்து 4லேருந்து 7 நாள் கொடுத்தோம். பயிர் அப்பயுமே அங்கங்கே தேங்குனுச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து கொஞ்சம் யூரியா கொடுத்து தான் பயிரை தேற்றி கொண்டு வந்தோம். பயிரை இப்படி தேங்க விடக்கூடாது. தேங்குனுச்சுனாலே கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கும். அதுக்கோசரம் தேங்காமல் கொண்டு வரணுன்னு தான் நெல் நுண்ணூட்ட சத்தும் எஃப்எம்சியில் உள்ள நியூட்ரோமேக்ஸ் குருணையும் பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் மாதம் யூரியா கொடுப்போம். கடைசியில் கருது வரப்போ தான் கொஞ்சம் பொட்டாஷ் சேர்த்து கொடுப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா நெல் ப்ளூமுங்கிறது தான் பார்ப்போம். கருது வரத்துக்கு முன்னாடி 5 கிலோ பயன்படுத்துவோம். கருது வந்தோடனே 5 கிலோ பயன்படுத்துவோம். அது கோயம்புத்தூரில் வேளாண் துறையில் விற்பனை பண்ணுறாங்க. அது 5 கிலோ 400 ரூபா வருது. அதை கரெக்டான டைமில் கருது வரப்போ காட்டில் ஒரு 10 கருது தெரிகிறப்போ ஒரு வாட்டி பயன்படுத்தணும். கருது வந்தோடனே ஒரு வாட்டி பயன்படுத்தணும். நாங்கள் போன வருடம் குருவிக்கு ஒரு முறை பயன்படுத்தியிருந்தோம். அது எதுக்கு பயன்படுத்துகிறோன்னா பதிறுகளை கம்மிப்படுத்தி தரும் நம்ம வயலில். அதுக்கோசரம் தான் நம்ம நெல் ப்ளூமை பயன்படுத்துகிறோம். அது கவர்மெண்ட்டில் சொல்கிறது 15% வரையும் மகசூலை ஜாஸ்தி பண்ணி தரும்ன்ட்டு. அது நம்ம கண்கூடாக பார்ப்போம். ஆனால் அது எப்படி வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஆனால் சராசரி மகசூலை எடுக்கலாம். ஏன்னா போன முறை குருவைக்கு நாங்கள் பயன்படுத்தியிருந்தோம். சராசரி மகசூலை எடுத்திருந்தோம். ஆனால் அவங்க எதுக்கு சொல்கிறாங்கன்னா மெயினாக நெல் ப்ளூம் நம்ம சம்பா பயிர்களுக்கு பயன்படுத்த சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் ஒரு பை எக்ஸ்ட்ரா இருக்குன்னு தான் நாங்கள் குருவைக்கு பயன்படுத்தியிருந்தோம். அந்த குருவைக்கு நல்லா தான் இருந்தது. ரிசல்ட்டு நல்லா தான் இருந்தது. சராசரி மகசூலுக்கு வயலில் குறையாம தான் இருந்தது. ஹெக்டருக்கு 5600 கிலோ, ஏசி 16க்கு 5300 கிலோ மகசூல் வந்திருந்தது. 300 கிலோங்கிறது வயல் கணக்குப்படி ஹெக்டருக்கு கொஞ்சம் கம்மி. அதனால தான் நெல்லும் கொஞ்சம் கம்மியாக வந்தது. ஒரு ஹெக்டர் 5600 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்திருந்தது. நிலமும் கொஞ்சம் கம்மி. அதனால் நாங்கள் கணக்கு பண்ணோம் சராசரி மகசூல் வருதுன்ட்டு. நெல்லோட இயல்பாகவும் இருக்கலாம். அடித்ததுக்கு கொஞ்சமாவது பயனும் இருக்கும். இல்லாமல் இருக்காது.
நாங்கள் வந்து நெல் ப்ளூம் வந்து அதனால தான் பயன்படுத்தியிருந்தோம். நீங்கள் பயன்படுத்தினாலும் பயன்படுத்தலாம். இல்லாட்டினா கோயம்புத்தூர் வேளாண் துறையில் விசாரிச்சுட்டு பயன்படுத்துங்க. எதையும் ஒரு முறைக்கு 2 முறை விசாரிச்சுட்டு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.